ஹோட்டல் ஸ்டைலில் கீ ரைஸும் காளான் கிரேவியும் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு நிமிதுஸ் கிச்சன். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கழுவினதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷம் இதை ஊற விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம காளான் கிரேவி செஞ்சிடலாம். இப்போது காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 6-7 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணல. நான் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரணுங்கிறது கிடையாது. நாம் இதை அரைக்க தான் போகிறோம். ஓரளவுக்கு அதனோட மேல் தோல் எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சுனாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி தோல்லாம் சுருங்கி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இது கூட நாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பேனோட சூட்லேயே அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வதக்கி விட்டதும் இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு பாதி மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதும் இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட 400 கிராம் அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு மசாலா காளானோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். காளான் நல்லா தண்ணி விட்டு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ காளான் நல்லாவே தண்ணி விட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு நீங்கள் சரி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், கரெக்டாக எனக்கு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான காளான் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஹோட்டலில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம கீ ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது முழுக்க நெய்யில் தான் செய்யணும். எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் இதை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். இதை நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அன்னாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போனதும் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப மசியணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு வதங்கினாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்க்கும்போது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியை வந்து கூட சேர்த்துட்டிங்கன்னா சாதம் குழஞ்சி போயிடும். அதே மாதிரி தண்ணியை கம்மியாக சேர்த்துனீங்கனாலும் அடி பிடிச்சிடும். அதனால் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அரிசி வந்து பாதி அளவு வெந்ததும் அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான கீ ரைஸ் நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இதை கரண்டி விட்டு ரொம்ப கிளறிடாமல் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக வறுத்து வச்ச முந்திரியை மேலே சேர்த்துடலாம். இந்த முந்திரி கூட சேர்த்து சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.